அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சமுதாயம் பல நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஷஹாதத் கலிமாவை பைஅத்தின் மூலமாக சொல்லிதான் அவர்கள் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்பது தெளிவான ஆதாரம் இல்லையா? உங்களால் சிந்திக்க முடியாதா? நீங்கள் கேட்பது போன்றுதான் ஒரு ஹதீஸிலே நேரடியான வார்த்தையை கொண்டு வர வேண்டுமா? ஏனைய ஹதீஸ்களை நீங்கள் அவதானிக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா பூட்டு போட்டு வைத்திருக்கிறாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. எனவே இந்த ஜாஹிலியத்திலே இருந்த மக்கள் தங்களுடைய கலிமாவை எப்படி சமர்ப்பித்தார்கள், இந்த ஜாஹிலியத்திலிருந்து அவர்கள் எப்படி விடுதலையானார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சகோதரர்களும் சரியான முறையிலே சிந்தித்து உங்களுடைய கொள்கையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் விளங்காமல் இருக்கிறீர்களோ இது என்ன கொள்கை, இதனுடைய அடிப்படை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விடயங்களை நான் சொன்னேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த ஷஹாதத்தை எப்படி சொன்னார்கள், எப்படி அதனை சமர்ப்பித்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 121வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி இது. அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அவர்களை நோய் விசாரிப்பதற்காக ஒரு சிலர் வருகிறார்கள். அவர்கள் அழுது கொண்டே இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இன்ன அஃதல மா நுஇது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். நாங்கள் எங்களுக்காக தயார்படுத்திய மிகச்சிறந்த சொத்து என்னவென்றால் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய விநாயகன் வேறு யாரும் இல்லை என்று சான்று பகர்ந்ததும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஆவார்கள் என்று நாங்கள் சான்று பகர்ந்ததுதான் நாங்கள் எங்களுக்காக தயாரித்த சொத்துகளிலே மிகவும் சிறந்த சொத்து என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அந்த ஷஹாதத்தை எப்படி அவர்கள் சமர்ப்பித்தார்கள் என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் 3 நிலைகளிலே இருந்தேன். என்னுடைய ஆரம்ப கட்டம் எப்படி இருந்தது என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கடுமையான கோபத்துக்குரியவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், அவரை நான் நேருக்கு நேர் சந்திப்பேனேயானால் அவரை நான் கொலை செய்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு நான் கோபத்திலே இருந்தேன். அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கும் அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதிரியாக ஆரம்ப கட்டத்திலே இந்த அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இதே நிலையிலே அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களே சொல்லுகிறார்கள், எனக்கு நேரடியான நரகத்தை தவிர வேற எந்த ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஒரு கட்டத்திலே தான் ஃபலம்மா ஜஅலல்லாஹு அல்-இஸ்லாம ஃபீ கல்பி, என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மாற்றத்தை தந்து என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா போட்டதும், அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வெறுமனே என்னுடைய வீட்டிலே கலிமாவை சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. நான் என்ன செய்தேன்? என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை போட்டதும் நான் என்ன செய்தேன் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வந்தேன். வந்து சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, உபுசுதி யமீனக ஃபலி உபாயிஅக், அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய வலக்கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களிடத்திலே பைஅத் செய்ய போகிறேன் என்று நான் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலக்கரத்தை நீட்டினார்கள். ஃபகபல்து யதி, என்னுடைய கையை நான் மடக்கிக் கொண்டேன். கேட்டார்கள், மாலகயாம் அம்ரே, ஏன் இந்த வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். قال اردت ان اشترط, நான் நிபந்தனை போட விரும்புகிறேன். பிமா தஷ்தரிது பிமாதா, என்ன நிபந்தனை நீங்கள் போட போகிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள். ஐயுஃபர் அலி, அல்லாஹ்வினுடைய தூதரே, நான் இந்த இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு முன்னால் ஜாஹிலியத்திலே அதிகமான பாவங்களை நான் செய்திருக்கிறேன், அவைகளெல்லாம் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும் அல்லாஹ்வினுடைய தூதரே என்று நான் சொன்னேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமா அலிம்தான் அல் இஸ்லாம் யஹதிமு மா கான கப்லா, அம்ரே, இந்த இஸ்லாம் இதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் தகர்த்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்டதற்கு பிறகுதான் நான் இந்த பைஅத்தை செய்தேன் என்று இந்த அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இதிலே இந்த அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகளிலே சிறந்த சொத்து எது என்று சொல்கிறார்கள்? ஷஹாதத்து கலிமாவை சொன்னது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னது, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொன்னது. அதனை எப்படி சொன்னார்கள்? இந்த இஸ்லாம் சரிதான் என்று பட்டதும் என்ன செய்தார்கள்? வெறுமனே வீட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்தார்கள். கையெழுத்துங்கள், நான் பைஅத் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே பைஅத் செய்துதான் அவருடைய அந்த ஜாஹிலியத்திலிருந்து அவர்கள் வெளியேறி இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்தார்கள். இந்த ஷஹாதத்து கலிமாவை இந்த பைஅத்தின் மூலமாகத்தான் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள் என்பது மிக தெளிவாக அவர்களுடைய இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போன்று ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை
ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பைஅத் செய்வதற்காக வருகிறார்கள். சஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்திலே 2157வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அதிலே ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பாயஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாதான், இந்த கலிமாவின் படி அல்லாஹ்வின் தூதரிடத்திலே நான் பைஅத் செய்தேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இந்த வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சான்று பகர வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று நீங்கள் சான்று பகர வேண்டும் என்று அவர்களிடத்திலே சொல்லி தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஒரு அமீருக்கு செவிமடுத்து கட்டுப்பட வேண்டும். அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய விடயத்திலே நீங்கள் உபதேசங்களை செய்ய வேண்டும், அவர்களுடைய விடயங்களிலே நீங்கள் நலவை நாட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வந்த என்னிடத்திலே பைஅத் எடுத்தார்கள் என்று ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இப்படி இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவர்கள், ஜாஹிலியத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவதற்காக வரக்கூடியவர்கள், ஷஹாதத்து கலிமாவை சொல்லுவதற்காக வரக்கூடியவர்கள் எல்லாம் எந்த முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே அவர்களுடைய கலிமாவை ஏற்றிருக்கிறார்கள் என்றால், அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்து பைஅத் செய்துதான் இந்த கலிமாவை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஆதாரங்கள் பல இருக்கின்றன. சுருக்கத்திற்காக இந்த 2 விடயங்களை சொல்லிக் கொள்கிறேன். எனவே இதன் அடிப்படையிலே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியிலே 2 விதமான விடயங்களை சொன்னார்கள். ஒன்று, வெளிமக்களுக்குள்ள ஒரு செய்தி, ஜாஹிலியத்திலே பைஅத் செய்யாமல் ஷஹாதத்து கலிமாவை உரிய முறையிலே சொல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு செய்தி. அதே போன்று இந்த சத்தியத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னவென்றால், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1851வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹலா யதன் மின் தாஅத்தின் லகியல்லாஹ யௌமல் கியாமா லா ஹுஜ்ஜத லஹு. எவர்கள் ஒரு தலைமைத்துவ கட்டுப்பாட்டிலிருந்து தன்னுடைய கையை உருவிக்கொண்ட நிலையிலே அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தால் அவர்களுக்கு சார்பான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பார்கள். அதே போன்று எவர்களுடைய கழுத்திலே பைஅத், இந்த உறுதி பிரமாணம் இன்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால் இது எந்த பைஅத்தை குறிக்கிறது என்பது மிக தெளிவானது. அன்று இந்த கலிமாவை சொல்லாதவர்கள் பைஅத்தின் மூலமாக இந்த கலிமாவை அவர்கள் சமர்ப்பிக்காவிட்டால் அவர்கள் ஜாஹிலிய மரணத்தை அடைவார்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த ஒரு மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை. உள்ளே இருந்த மக்களுக்கு சொன்ன விடயம் என்னவென்றால், எந்த காரணத்தை கொண்டும் கட்டுப்பாட்டிலிருந்து நீங்கள் விலகிவிடாதீர்கள், உங்களுடைய கைகளை உருவிக்கொள்ளாதீர்கள். உருவிக்கொள்வீர்களேயானால் நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு சாதகமான ஆதாரம் இல்லாமல் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நபி சொன்ன ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். ஆனால் இன்று உள்ள பிரிவினை உள்ளவர்கள், இந்த சத்தியத்திலிருந்து வெளியேறியவர்கள், ஏதோ இது இப்னு உமர் இந்த ஹதீஸை அவருக்கு வகை வருவது போன்றும் அவர் எந்த இடத்திலே சொன்னாரோ அந்த இடத்திலே தான் அது பொருந்தும் என்பது போன்றும் சொல்லுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஆனால் இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி. அவர்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த செய்தி எந்த அளவு தெளிவாக இருக்கிறது என்பதை எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு செய்தியை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த ஜாஹிலியம் என்றால் என்ன? இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டதுதான் ஜாஹிலியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பத்திலே கடுமையாக எதிர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரை விட்டு துரத்தினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பிறகு அவர்கள் துரத்தப்பட்ட அந்த ஊரையை கைப்பற்றினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அதிகமான மக்கள் இந்த இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள். அவர்கள் எப்படி தழுவிக்கொண்டார்கள் என்பதை அடுத்த ஒரு செய்தியின் மூலமாக நான் சொல்வேன். இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 1586வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதாவது இந்த காபாவை பொறுத்தவரையிலே இது அன்றைய மக்களால் அதனுடைய சரியான அந்த கட்டடத்தில் கட்டப்பட்டிருக்கவில்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சரியான வடிவமைப்புக்குள் கொண்டு வருவதற்கு, அதனை உடைத்து கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். எனவேதான் சொன்னார்கள், லவ்லா அன்ன கௌமிகி ஹதீஸ் வஹதின் பிஜாஹிலியா,
உன்னுடைய இந்த சமுதாயம் ஜாஹிலியத்திற்கு புதிதானவர்கள் இல்லை என்றிருந்தால் லஅமர்துல் பைத் பில் பைத் ஃபஹுதிம், இந்த காபத்துல்லாவுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், அது தகர்க்கப்பட்டு இதிலிருந்து எந்த பகுதி வெளியேற்றப்பட்டதோ அதே பகுதியை மீண்டும் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செய்வேன். என்ன செய்ய? உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறார்கள், உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். எனவே எனக்கு இப்பொழுது இதனை செய்ய முடியாமல் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி, இந்த ஜாஹிலியத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சமுதாயம் ஆயிரக்கணக்கிலே வந்து இஸ்லாத்தை தழுவினார்களே, அந்த சமுதாயம் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற செய்தி முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே 15431 இலக்கத்திலே நாங்கள் பார்க்க முடியும். முஹம்மது இப்னு அஸ்வத் இப்னு ஹலப் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கர்னு மக்கா என்ற இடத்திலே அவர்கள் கண்டார்கள். யுபாயிஉன் நாஸ் யௌமல் ஃபத்ஹ், மக்கா வெற்றி அந்த சந்தர்ப்பத்திலே கூடியிருந்த சரணடைந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்னு மஸ்கலா என்ற இடத்திலே பைஅத் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே எப்படி செய்தார்கள் என்றால் ஃபபாயஅன் நாஸ் அலல் இஸ்லாம் வஷ்ஷஹாதா, ஷஹாதத்து கலிமாவின் அடிப்படையிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களிடத்திலே பைஅத் எடுத்தார்கள் என்று இந்த நபித்தோழர் அறிவிக்கிறார். எனவே அன்று ஆயிரக்கணக்கான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஊரிலிருந்து வெளியேற்றிய அந்த மக்கள் பத்ர் யுத்தத்திலும் உஹுத் யுத்தத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் அதே போன்று சஹாபாக்களுக்கும் எதிராகவும் போரிட்ட அந்த மக்கள் அவர்கள் இந்த மக்கா வெற்றியின் போது சரணடைந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த ஷஹாதத்து கலிமாவின் அடிப்படையிலும் இஸ்லாத்தின் அடிப்படையிலும் அவர்கள் பைஅத் செய்தார்கள். பைஅத் செய்துதான் அவர்களுடைய அந்த ஜாஹிலியத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தான் சொன்னார்கள், ஆயிஷாவே, உன்னுடைய சமுதாயம் இப்பொழுதுதான் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள், இல்லாவிட்டால் இந்த கௌபாவை உடைத்து அதனுடைய சரியான கட்டமைப்புக்குள் நான் கொண்டு வந்திருப்பேன் என்று சொன்னார். எனவே மன்மாத்த வலைசத்தை உலுகை பைஅத்துன் என்பது எந்த பைஅத்? இஸ்லாத்திற்குரிய பைஅத்தை தவிர வேறு எந்த பைஅத்தும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு ஒப்பிட்டால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த கலிமாவை வந்து சொன்னவர்கள் பைஅத்தின் மூலமாக இந்த கலிமாவை சொன்னார்கள். யார் இந்த பைஅத் செய்யவில்லையோ அவர்கள் ஜாஹிலிய மரணமாக கருதப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த சமுதாயம் பல நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த ஷஹாதத் கலிமாவை பைஅத்தின் மூலமாக சொல்லிதான் அவர்கள் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்பது தெளிவான ஆதாரம் இல்லையா? உங்களால் சிந்திக்க முடியாதா? நீங்கள் கேட்பது போன்றுதான் ஒரு ஹதீஸிலே நேரடியான வார்த்தையை கொண்டு வர வேண்டுமா? ஏனைய ஹதீஸ்களை நீங்கள் அவதானிக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு தஆலா பூட்டு போட்டு வைத்திருக்கிறாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தெளிவாக இருக்கிறது. அந்த கலிமாவை பைஅத்தின் மூலமாக நிறைவேற்றினார்கள். எப்பொழுது நிறைவேற்றினார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் ஜாஹிலியத்திலிருந்து வெளியே வந்தார்கள். யார் அதனை செய்யாமல் இருந்தார்களோ அவர்கள் ஜாஹிலியத்திலே தான் மரணித்தார்கள் என்பது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது.